அம்மு என்ன திடீர்னு பட்டுப்புடவையில் நிற்கிறா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி எங்கள் அம்முக்கு இன்றைக்கி தாலி பிரித்து வைக்கிறோம். ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ நாங்கள் எல்லோரும் அம்முவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மு வீட்டுக்கார் வந்து வெளிநாட்டில் இருக்கார். இருந்தாலும் அம்முக்கு அந்த கவலை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் அப்பப்போ ஃபோனில் அம்முக்கிட்ட பேசிக்கிட்டு கொண்டுட்டு தான் இருக்கிறாரு. வீடியோ காலில் வந்து அம்முவை அந்த வகையில் அவர் சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. அங்கே கண்ணாடி டேபிள் இருக்குல்லப்பா, அதை திறந்தீங்கன்னா பொட்டு டப்பா ஒன்று இருக்கும், இவ்வளோ பெரிய டப்பா, அது எடுத்துரும். வீட்டுக்காருக்கு லைவ் போட்டு காமிச்சிருவாள். அவங்க தவிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. அது நைட்டியோட எடுத்து அனுப்புனேன். அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கவே இல்லை. சரி, நான் நல்லா கிளம்பிட்டு அதுக்கப்புறம் காமிச்சிக்கலாம். அதனாலதான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காரு. இல்லைன்னா அப்பப்போ ஃபோன் வந்துட்டு இருக்கோம் பண்றேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் லேட் ஆகும். என்னது கவினோ? அம்மு வீட்டுக்காரு வீடியோ காலில் வந்துட்டாரு. அம்முக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கியா? ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நாங்களும் சாப்பிட்றோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அம்முக்கு ஊட்டி விட்றேன்னு பார்க்குறீங்களா? அம்மு இப்போ இல்லைங்க, எங்களுக்கு எப்பயுமே அம்மு எங்களுக்கு குழந்த தான். அம்மு வந்து எங்களோட செல்ல பொண்ணு.